தங்க நகை கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் மத்திய அரசு ஆர்பிஐக்கு வந்த புதிய பரிந்துரை. அண்மையில் தங்க நகைகள் மீதான கடன்களை வழங்கும் விதிகளில் ரிசர்வ் வங்கி மாற்றம் செய்தது. பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது. இந்த புதிய நடைமுறைகள் நடுத்தர தரப்பு மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று அதிருப்தி குரல்கள் எழுந்தன. தங்க நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் முதல் பல்வேறு அரசியல் கட்சிகள், நகைக்கடன் நிறுவனங்கள், நுகர்வோர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன் முதல் படி நிலையாக ரூபாய் 2 லட்சத்துக்கும் குறைவான கடன்களுக்கு விலக்கு அளிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. முக்கிய கட்டமாக சிறு தங்க நகைக்கடன் பெறுபவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிதி அமைச்சகம் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. புதிய விதிகளை அமல்படுத்த சிறிது அவகாசம் வழங்கி ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தலாம் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. புதிய விதிகளில் மாற்றங்களை செய்யும் வரை அதை அமல்படுத்த வேண்டாம் என்றும் நிதியமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. சரியான நேரத்தில் மற்றும் விரைவாக கடன்களை வழங்குவதை உறுதி செய்வதற்காக இதில் மாற்றங்களை செய்ய வேண்டும். சிறு கடன் வாங்குபவர்களை இந்த முன்மொழியப்பட்ட வழிமுறைகளிலிருந்து விலக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கிக்கு நிதியமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. ஆர்பிஐ வெளியிட்டிருக்கும் புதிய வரைவு விதியின்படி தங்க நகை மதிப்பில் 75% வரைதான் கடன் கொடுக்க வேண்டும். அதாவது பல நகை கடன் கடைகள் 80%க்கும் மேல் கடன் வழங்குகின்றனர். தெரிந்த முகங்கள், நண்பர்கள், பாரம்பரிய வாடிக்கையாளர்கள் என்ற காரணங்களுக்காக பல நகை கடன் கடைகள் 80%க்கும் மேல் கடன் வழங்குகின்றனர். ஆனால் இனி அப்படி வழங்க முடியாது. உங்களின் நகை 1 லட்சம் ரூபாய் என்றால் அதில் 75,000 ரூபாய் வரை மட்டுமே கடன் வழங்க முடியும். அதேபோல தங்கம் விலை இன்று திடீரென உயர்கிறது என்றால், உதாரணமாக இன்று 10,000 ரூபாய் உயர்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் நகையை அடகு வைக்க முடியாது. கடந்த 1 மாத தங்க விலையை சராசரியாக கணக்கிட்டு மதிப்பிட வேண்டும். அதாவது கடந்த 1 மாதத்துல தங்கத்தின் விலை எவ்வளவு இருக்கிறது என்று சராசரியாக பார்த்துவிட்டு மட்டுமே கடன் கொடுக்க வேண்டும். அதேபோல நீங்கள் வெறுமனே போய் எல்லா இடத்திலும் நகை அடகு வைக்க முடியாது. நகையை அடகு வைக்க அதன் பில்லை காட்ட வேண்டும். அந்த பில்லில் கடன் கேட்பவரின் பெயர், அவரின் தந்தை பெயர் இருக்க வேண்டும். நகையின் விவரங்கள் அனைத்தும் அந்த நகை பத்திரத்தில் இருக்க வேண்டும். அந்த நகை பற்றிய முழு விவரமும் கடன் ஆவணத்தில் இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு நகை மீது புதிய கடன் வாங்க அதன் மீது முழு வட்டியும் செலுத்த வேண்டும். தங்க பார்களை அடகு வைக்க முடியாது என்று வாங்க முடியாது என்று விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆர்பிஐ வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக, சிபிஎம் உள்ளிட்ட ஆளும் கட்சி தரப்பினர் போர்க்கொடி தூக்கியிருந்தனர். திமுக விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக நகைக்கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என மத்திய நிதி அமைச்சருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இந்த வரைவு நெறிமுறைகள் கடன்களை தவறான வகைப்படுத்தலுக்கு வழி செய்வதுடன் தணிக்கை தடைகளுக்கும் காரணமாக அமைந்து அதன் காரணமாக வங்கி மற்றும் கடனாளி இரு தரப்பினருக்கும் பொறுப்பு அதிகரிக்கக்கூடும் என்று முதல்வர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில தான் நிதி அமைச்சகம் இந்த முடிவுமே எடுத்திருக்காங்க.